ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் வெஸ் டெமான்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இதில் பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மார்க் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். அதாவது இந்த இந்த டாஸ்க் எப்படி அப்படிங்கிறதப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து பாதி பேருக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு 8 பேர் சொல்லணும் அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 6 வந்துச்சு போல். நான் பெருசாக பார்க்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீசனில் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதில் வந்து உங்களோட கண்டஸ்டன்ஸோட சுயரூபம் வெளியில் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வகையில் தான் அந்த டாஸ்க்கு படிக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு புரியுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பிக் பாஸ் சொன்ன ஆங்கிள்லையுமே பார்த்தா ஏஞ்சல்ஸுன்னு இது வந்து அவர் வந்து ஒரே இடத்துல வந்து ஏஞ்சல்ஸ் டெமான்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்து வரும்போது அந்த அந்த இது ரூல்ஸ் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏஞ்சலாக இருக்கணும் இவங்க அப்படின்னும் போது இதில் வந்து யார் இந்த வீட்டில் அன்பாக இருக்காங்க, இல்லை அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, இல்லை அவங்க சுயரூபத்தை வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். இதை வந்து புத்திசாலித்தனமாக பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்கன்ற பொறுத்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா அது போக போக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணும்போதே புத்திசாலித்தனமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்து இப்படி பண்ணுறவங்க ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறத அவர் அங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணவே இல்லை. இதனால பாதி பேருக்கு அந்த டாஸ்க் புரியாமே தான் அந்த 8 பேரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேட்டகரி எந்த கேட்டகரினா அன்பாக இருக்கணும், இல்லை அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதாவது அவங்க ஹார்ஷ் வேர்ட்ஸே யூஸ் பண்ணலை, இல்லை யாரையும் ஹார்ஷாக ஹர்ட் பண்ணலை, அவங்களால எந்த பிரச்சனையும் வரல, அவங்க ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்களுக்கு நெகட்டிவாகவே எதுவுமே இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்கப்பா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. அது நிஜமாக அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், இல்லை நல்லவங்க மாதிரி நடிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா வந்து தனக்கு கோபம் வரும், நமக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரொம்பவே வந்து கோவப்படுவோம், இல்லை சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ ரெவெஞ்சை காட்டுவோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒன்று இருந்தாலும் அந்த மாஸ்க் வெளியில் அது வெளியிலே தெரியாத மாதிரி நான் ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன், நான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் அப்படின்னும் போது இது வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க இருக்கும். ஃபஸ்ட் இது வந்து நிறைய பேர் அங்கே பாசிட்டிவ் ஷேட்ஸு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்குது. அதனால் ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதாவும் அதில் செகண்ட் பிளேஸ் வரும்போதுலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, அருண்லாம் வந்து அன்ஷிதாலாம் ரொம்ப லவ்விங் பர்சன், இந்த வீட்டில் வந்து அவங்க தான் எல்லார் கூடயும் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது வாயெல்லாம் பல்ல அன்ஷிதாக்கு. ஸோ வந்து இது ஒரு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான டாஸ்க் போல் அப்படின்னு ஃபஸ்ட் நினச்சிட்டாங்க போல். பாதி பேர் அப்படி தான் அதை புரிஞ்சிருக்காங்க அந்த டாஸ்க்கை. அதில் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் வந்து புத்திசாலித்தனமாக பண்ணுங்கள், இதோட ரிசல்ட் வந்து போக போக தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது அது வந்து ஏஞ்சல்ஸ் அவங்கள 8 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அந்த 8 பேர் ஏஞ்சல்ஸாக இருக்க போகிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் வந்து டெமான்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ட்விஸ்ட்டை அவர் வைக்கவே இல்லை. ஸோ வெறும் அந்த கேட்டகரைஸ் பண்ணுற அந்த இதை மட்டும் சொல்கிறாங்க. மஞ்சரி இதில் 2 வாட்டி எழுந்து போய் அதை புரியலன்னு போய் இன்னொரு வாட்டி எழுந்து போய் படிக்கிறாங்க. அவங்க படித்ததே தப்பா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அன்ஷிதா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் வந்து சொல்கிறது ராணுவ் தான். ராணுவ் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் தான் நல்லவர்னா டக்குன்னு சொன்னோன்னே என்ன ரீசன்னு சொல்லுன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார், அவரால் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு. ஸோ இந்த ஆங்கிளில் தான் இது போகுதே தவிர அப்போ டெமான்ஸ் அப்படின்ற வர பட்சத்தில் இப்போ இவங்கெல்லாம் ஸ்வீட் அப்படின்னா இல்லை இவங்க கண்டென்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ கண்டென்ட் கொடுக்காதவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸா, கண்டென்ட் கொடுக்குறவங்கலாம் டெமான்ஸா அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த ஆளுங்களை பிரித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு புரியுது. ஸோ அந்த நீங்கள் டெமான்ஸுன்ற அந்த சைடில் நிற்க வைக்கும்போது அந்த லைனப் பண்ணும்போது அதை பார்த்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ்ன்னு இந்த சைடு நிற்க வைக்கிறவங்கள பார்த்தாலும் சரி, பின்னாடி கேம் ஆடுறவங்களா, காசிப் பேசுகிறவங்களா, இல்லைனா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முன்னாடி நின்று வந்து பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு யோசிக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் ஏஞ்சல் சைடு வந்துட்டாங்க. ஸோ இவங்க அதை ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நினச்சி அந்த 8 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் இத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த பிபி ஷோவில், 58 நாளும் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை இந்த பிபி ஷோவில். இன்னும் நீங்கள் வந்து கேமே ஆட ஆரம்பிக்கலை, முன்னாடி வந்து நின்று கேமே ஆடலை, பின்னாடி இருந்து ஒன்று ஆடுறீங்க, இல்லை அதை கூட ஆடவே இல்லை, மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற ஆங்கிளில் வந்துட்டாங்க அந்த ஏஞ்சல்ஸ் கேட்டகரி இருக்கவங்க. டெமான்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்க பார்க்குறதுக்கு அது வந்து நெகட்டிவ் பேர் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் என்னமோ ஒன்று பண்ணிருக்கீங்க கேமில், ஃபேரோ அன்ஃபேரோ, நீங்கள் வந்து அடித்து விளையாடுறீங்களோ இல்லைனா வந்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுறீங்களோ ஆமத்தை நீங்கள் கேம் விளையாடுறீங்க. உங்களால் தான் இந்த பிபி சீசன் போயிட்டுருக்கு. ஏதோ இந்த ஷோ வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்களாம் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் இங்கே நிற்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த பேரை வச்சு நம்ம டிசைட் பண்ணாமல் இவங்கெல்லாம் மிக்சர் சாப்பிட்ற கேட்டகரி, இல்லை இன்னும் கேமே ஆட ஆரம்பிக்காத கேட்டகரி, இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, இவங்களால தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடிஞ்சுது. இதில் டெமான் கேட்டகரியில் ஃபஸ்ட்டில் வந்தது பார்த்திங்கன்னா மஞ்சரி தான். இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க மொத்த நெகட்டிவ் ஷேடும் சேர்த்து மஞ்சரி மேலே கொட்டும் போதும் மஞ்சரி ஃபஸ்ட்டில் நிற்கிறத பார்த்தா முத்துவையும் ஜாக்லினையும் ஓவர்டேக் பண்ணி மஞ்சரி வந்துடுவாங்களோ இந்த ஷோவில்
அவங்க தப்பாக ஆடுறாங்க, சரியாக ஆடுறாங்க. ஆனால் என்னமோ ஒன்று ஸ்ட்ராங்காக பண்ணிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இதை வந்து மற்றவங்க அங்கே சென்ஸ் பண்ணாங்களே இல்லையோ, ஜாக்லின் கூட சென்ஸ் பண்ணாங்களே இல்லை, ஜாக்லின் கேமே இப்போ டவுன்ஃபால் ஆயிடுச்சுங்க. அந்த கோவா கேங்குன்னு வந்ததுக்கப்புறம் என்ன கேட்டால் முத்து வந்து போன வாரம் ஃபுல்லாக டவுன்ஃபால் இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு அப்புறம் முத்து ஒரு வேக்கப் கால் எடுத்து அவர் கொஞ்சம் ஓவர்டேக் அது மஞ்சரி ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் முத்து அடித்து ஆடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் இதை பார்க்கும்போதே இப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த டாஸ்க் வந்து இந்த வீக்லி டாஸ்க் நம்ம 2-3 நாள் போகும். அப்போ தான் அவங்களோட பவரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஏஞ்சல் வெஸ் டெமான்ஸ்ன்னு வரும்போது அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்போ வந்து டெமான்ஸ் என்ன பண்ணாலும் அவங்க பொறுமையாக இருக்கணும், அவங்க டெம்பர் அவங்க லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வருது. ஸோ அது அப்படி கண்டிப்பாக இருக்க முடியாது. அவங்களோட சுய ரொம்ப வெளில வந்துடும். இது வரைக்கும் வரலாங்கிறதுனால அது ஏஞ்சல் கேட்டகிரியில் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களை ட்ரிகர் பண்ணி வர வைக்க வேண்டிய வேலை டெமான்ஸ் இது அப்படின்னு தான் இந்த டாஸ்க் போகுது. ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாஸ்க் இது வரைக்கும் அவங்க கிழிக்கவே இல்லைன்றவங்களுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக கிழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று வருது. பார்ப்போம் கைஸ். ஸோ இது இந்த லைன் அப் பண்ணி இது எப்படி போகுது அப்படி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா சீசன் 6ல் இந்த டாஸ்க் எப்படி போகும்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் பார்க்கல சீசன் 6, அதனால் எனக்கு இந்த டாஸ்க்கை பற்றி பெருசாக தெரியல. பட் ஆனால் இப்போ வந்திருக்க அந்த இன்ட்ரோலாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.